அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கால நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். காலம் நேரம் பெருமதியானது, கால நேரம் விலை மதிக்க முடியாதது. ஒவ்வொருவருடைய கால நேரமும் பெருமதியானது. உதாரணமாக ஒரு லோயர் நேரம் பெருமதியானது. லோயர் மனுத்தியானத்துக்கு பல லட்சக்கணக்கான பணம் எடுப்பார். அதே போன்று நாங்க இந்த உலகத்துல பள்ளி உள்ள கழிக்கக்கூடிய நேரம் பெருமதியானது, தீனோடு கழிக்கக்கூடிய நேரம் பெருமதியானது, தொழுகையோடு கழிக்கக்கூடிய நேரம் பெருமதியானது. அதனால கால நேரம் என்பது பெருமதியானது. அதிலே மிக முக்கியமான காலம்தான், முக்கியமான ஒரு நேரம் தான் சுபஹுடைய நேரம் இருக்குது. இது ஒரு பெருமதியான நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலங்களை பற்றி குர்ஆன்ல ஏராளமாக சொல்லுகின்றான். வல் ஃபஜ்ர், காலை பொழுதின் மீது சத்தியமாக, காலை நேரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கின்றான். இன்னும் அல்லாஹ் காலத்தை பற்றி சொல்கின்ற போது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, வன்னஹாரி, பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி, இரவின் மீது சத்தியமாக, வல்லுஹா, லுஹா, லுஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் இப்படி கால நேரங்களை சத்தியமிட்டு குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். கண்ணியமான தாய்மார்களே, இப்படி அல்லாஹ் சத்தியம் செய்கின்ற என்னென்ன விடயம் இருக்குதோ அந்த எல்லா விடயங்களும் பெருமதியானது. அல்லாஹ் எதை கொண்டு சத்தியம் செய்கிறானோ அந்த விடயம் எல்லாம் பெருமதியானது. உதாரணமாக அல்லாஹ் இரவை கொண்டு சத்தியம் செஞ்சால் இரவு பெருமதியானது, பகலை கொண்டு சத்தியம் செய்தால் பகல் பெருமதியானது. நட்சத்திரத்தை கொண்டு எல்லாம் சத்தியம் செய்கிறான், நட்சத்திரம் இரவுல தான் என்ன செய்யும், பார்க்க இயலும். எனவே அந்த நட்சத்திரம் பெருமதியானது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய கால நேரங்கள்ல ஒன்றுதான் ஃபஜ்ர். ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் விடுகிறான். எனவே கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்துல அதிகமான நிகழ்வுகள் ஏற்பட்ட நேரம் காலை நேரம் தான். பல நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்ற நேரம் காலை நேரம் தான். பல பாக்கியங்கள் நிறைந்த நேரமும் காலை நேரம் தான், சுபஹு நேரம் தான். எங்களுக்கு பாக்கியங்கள் நிறைய கிடைக்கின்ற நேரம் காலை நேரம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய இந்த உம்மத்தில அவங்கள காலை நேரத்துல பரக்கத் செய்வாயாக, இந்த உம்மத்தில உள்ள காலை நேரத்துல பரக்கத் செய்வாயாக. இன்னைக்கு நாங்க சமூகத்துல பார்க்கிறோம், ஒரு தாயோ அல்லது ஒரு தகப்பனோ அல்லது ஒரு பிள்ளையோ காலையில எழுப்பிட்டாங்கன்னா அவருக்கு அந்த நாள் முழுதும் உற்சாகமாக இருக்கு. ஏனண்டா அந்த காலை நேரத்துல ஒரு பரக்கத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்கு ஆளாகிறார். யாரெல்லாம் காலை நேரத்தை அடைகிறாங்களோ அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இருக்கு. எனவே காலையில எழுந்த ஒரு மனிதர் பரக்கத்துக்களை நிச்சயமாக பெற்றுக் கொள்வார். உதாரணமாக பாடசாலைக்கு போகக்கூடிய ஒரு புள்ளை என்ன செய்து காலையில் எழும்பி தஹஜ்ஜத் தொழுகுது, சுபஹ தொழுகுது, குர்ஆன் ஓதுதுண்டா அந்த பிள்ளை அன்னைக்கு படிக்கக்கூடிய படிப்புல அந்த பிள்ளைக்கு பரக்கத்து இருக்குது. படிக்கக்கூடிய படிப்பு கஷ்டம் இல்லை, அன்னைக்கு சோம்பரமா இருக்காது, ஆசிரியர் சொல்லித்தார எல்லா விளக்கமும் வழங்கும். அதே போல தொழிலுக்கு போற ஒருவர் என்ன செய்யற, காலையில எழும்புறார். காலையில எழுப்பி தஹஜ்ஜத் தொழுட்டு, சுபஹ தொழுட்டு, குர்ஆன் ஓதிட்டு, திக்ரோட நல்ல நல்ல ஔராதுகளை ஓதிட்டு அப்படியே தொழிலுக்கு போறாரு. அன்றைய நாள் பரக்கத்தோட தான் அவர் திரும்புவார். வியாபாரிகளும் வியாபாரத்துக்கு போறாங்க, தொழில்துறைக்கு போறாங்கன்னாலும் சுபஹு நேரத்துல எழுப்பி என்ன செய்ய, தஹஜ்ஜத் தொழுட்டு சுபஹ எல்லாம் தொழுது அதுக்கு பின்னால துஆ கேட்டு போறாருன்னா அந்த வியாபாரத்தையும் எல்லா பரக்கத்தை கொடுப்பான். ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஒன்று இருக்குது, யாரு காலை நேரத்தை அடைகிறாங்களோ அவங்களுக்கு பரக்கத், காலை நேரத்துல பரக்கத் செய்வாயாக. யாரு காலை நேரத்துல பரக்கத்து வேணும் என்று காலை நேரத்தில் எழுப்புறாங்களோ அவங்களுக்கு பரக்கத் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், யார் ஒரு மனிதன் சுபஹ தொழுவாங்களோ அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பொறுப்புல ஆளாகி விடுகிறான். யாரெல்லாம் சுபஹு தொழுகைய தொழுகிறாங்களோ
அல்லாஹ் அன்றைய நாள் முழுவதையும் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். அல்லாஹ்வுடைய பொறுப்புல நாங்க வந்துடுறோம். கண்ணியமானவர்களே, வீட்டுல 2 பிள்ளை இருக்குது, வீட்டுல என்ன செய்யறோம், வீட்டு செலவு இருக்குது, எல்லாத்தையும் ஒரு கணவர் பொறுப்பெடுத்துட்டு போறார். ஆனா எங்கட வீட்டையே அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான், எங்களையே அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். ஒவ்வொரு நாள் நாங்க சுபஹ் தொழுதோம். எனவே கண்ணியமான தாய்மார்களே, காலை நேரம் என்பது பெருமதியான நேரம். முனாஃபிக்குகளுக்கு 2 தொழுகை கஷ்டமான தொழுகை. அந்த 2 தொழுகையை முனாஃபிக்குகள் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். என்ன தொழுகண்டா, அதுதான் முனாஃபிக்குகளுக்கு கஷ்டமான தொழுகை. என்ன தொழுகண்டா, ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் முனாஃபிக்குகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா சுபஹுல அலட்சியமா இருப்பாங்க, சுபஹ் எழுமணுமே, அதனால கஷ்டம் சொல்லி முனாஃபிக்குகள் சுபஹ் தொழுகையை தவறு விடுவாங்க. ஆனா உண்மையான முஸ்லிம், உண்மையான மூமின் சுபஹ் தொழுகையை தவற விட மாட்டாங்க. சுபஹ் தொழுகையை பேணுதலா தொழுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், சுபஹ் தொழுகை யார் ஜமாத்தால தொழுறாங்களோ, ஆண்களுக்கு வரக்கூடிய ஹதீஸ், மன் ஸல்லல் இஷா ஃபீ ஜமாஅத்தின், யார் இஷா தொழுகை ஜமாத்தால தொழுவாங்களோ, ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபுல் லைல், அந்த மனிதர் அரைவாசி இரவு நின்று வழங்கிய கூலி அல்லாஹ் வழங்குறார். இஷாவுடைய தொழுகை ஜமாத்தோட தொழுதா அரைவாசி இரவு நின்று வழங்கின கூலி அல்லாஹ் தாரான். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின், சுபஹுடைய தொழுகையை யார் ஜமாத்தோட தொழுறாங்களோ, ஃபகஅன்னமா ஸல்லல் லைல குல்லஹ், அந்த மனிதர் அன்றைய இரவு முழுவதும் நின்று வணங்கியவர் போலாவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாய். கண்ணியமான தாய்மார்களே, சுபஹுடைய தொழுகையை தொழுவதால நிறைய சிறப்புகள் அல்லாஹ் தாரான். அல்லாஹ் எங்கட தேவைகளை எல்லாம் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். அல்லாஹ்ட பொறுப்புல, அல்லாஹ்ட பாதுகாப்புல நாங்க அப்படியே வந்துடுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இன்னும் ஒரு ஹதீஸில் விவரித்தார்கள், யார் ஒரு மனிதன் மன் கதா இலல் மஸ்ஜிதி அவ் ராஹ அஅத்தல்லாஹு லஹு ஃபில் ஜன்னதி நுஸுலன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் காலையிலேயோ மாலையிலேயோ அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு செல்கிறான், செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நடைக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்திலே அவனுக்கு விருந்தை தயார் பண்ணுகின்றான். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹு நேரத்திலே உள்ள பரக்கத்தை சொன்னார்கள், மன் ஸல்லல் பர்தைனி தகலல் ஜன்னah, யார் ஒரு மனிதன் அஸருடைய தொழுகையும் சுபஹுடைய தொழுகையும் தொழுகின்றார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அதாவது யாரு சுபஹு தொழுகையில உள்ள நன்மையை விளங்கிக் கொள்வாங்களோ அந்த ஆண்கள் எப்படியாவது தவண்டு போயாவது, எப்படியாவது கஷ்டப்பட்டு பள்ளிக்கு போயாவது ஜமாஅத்தோட தொழுது கொள்வாங்க. அந்த அளவுக்கு சுபஹு தொழுகையில உள்ள பரக்கத். கண்ணியமான தாய்மார்களே, சுபஹு 2 ரகாத் நாங்க தொழுகிறோம். அது மாத்திரமல்ல, அந்த 2 ரகாத் தொழுவதற்கு முன்னால, சுபஹுடைய அதான் சொன்னதுக்கு பின்னால, சுபஹுடைய அதான் சொன்னதுக்கு பின்னால 2 ரகாத் பர்து தொழுவதற்கு முன்னால 2 ரகாத் சுன்னத் தொழ வேண்டும். சுபஹுடைய அதானுக்கு பின்னால 2 ரகாத் சுன்னத் தொழணும். 2 ரகாத் சுபஹு பர்தான 2 ரகாத் தொழுவதற்கு முன்னால் 2 ரகாத் சுன்னத்துடைய பெருமதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரகஅத்தல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சுபஹுடைய அதான கேட்டு சுபஹுடைய பர்து தொழுகையை தொழுவதற்காக வேண்டி எழுப்பி இருக்கிறாரே, அவர் சுபஹு 2 ரகாத் தொழுவதற்கு முன்னால 2 ரகாத் சுன்னத் தொழுவாரோ, அல்லாஹ் அந்த மனிதருக்கு கொடுக்கிற சிறப்பை பாருங்க. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 2 ரகாத் சுன்னத் தொழுகை இருக்குதே, இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் விட சிறந்ததா. இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் கிடைப்பதை விடவும் ஃபஜ்ருக்கு முன்னால தொழக்கூடிய 2 ரகாத் சுன்னத்துடைய தொழுகை பெருமதியானது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள்,
வஃபி ரிவாயத்தி லஹுமா அஹப்பு இலைய மினத் துன்யா ஜமீஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 2 ரக்காத் இருக்குதே எனக்கு மிகவும் விருப்பமான, உலகத்தில் எல்லாவற்றையும் விட எனக்கு விருப்பமானது என்ற செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். எனவே அன்பான தாய்மார்களே, சுபஹுடைய தொழுகையை நாங்கள் சொல்வது மாத்திரமல்ல, சுபஹு தொழுகைக்கு முன்னால உள்ள 2 ரக்காத் சுன்னத் தொழுகை இருக்குதே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் கிடைப்பதை விடவும் சிறந்தது, நிறைய நன்மை உள்ளது. நல்லடியார் ஒரு தன்மை என்னண்டா, சுபஹுடைய நேரத்துலதான் அவங்க செஞ்ச பாவங்கள்லாம் நினைச்சு கண்ணீர் வடிப்பாங்க, கவலைப்படுவாங்க. அல்லாஹ் அந்த நேரத்துல அடிவானு கிறங்குறான். யாரும் கடனாளிகள் கடனை கொடுத்து கேளாம இருக்கிறீங்களா, என்கிட்ட உதவி கேளுங்க, நான் கொடுக்கிறேன், கொடுக்கக்கூடிய வழிகளை நான் செஞ்சு கொடுக்கிறேன். யாராவது பாவம் செஞ்சு பாவத்துக்கு மன்னிப்பு பெற விரும்புகின்றீர்களா, சுபஹு தொழுகைக்கு முன்னால தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து எனக்கு பாவ மன்னிப்பு கேளுங்க, அவங்களோட பாவத்தை நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சுபஹுடைய நேரத்தில் இந்த அழைப்பை விடுத்துக் கொண்டே இருக்கிறான். கண்ணியமான தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே நல்லடியார்களுடைய தன்மைகளை அல்லாஹ் விவரிக்கின்ற போது சொல்கின்றான், الذين يقولون ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்துல சுபஹுடைய நேரத்துல, இரவுல, பகல்ல, எல்லா நேரங்களையும் நல்லடியார்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர் சொல்வார், ரப்பனா இன்னனா, எங்களுடைய ரப்பே, ஆமன்னா, நாங்கள் உன்னை ஈமான் கொண்டோம், யா அல்லாஹ், ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா, எங்களுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. தெரிஞ்ச பாசையில கேளுங்க துவா. எங்களுக்கு என்ன பாசை தெரியுமோ சிங்களத்துல தெரியுமோ சிங்களத்துல கேளுங்க, தமிழ்ல தெரியுமோ தமிழ்ல கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ எல்லா தேவையும் தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ் இடத்துல கேளுங்க. தீராத நோய் இருக்குதா, எங்கட பிள்ளைங்களுக்கு கட்டுப்பட மாட்டானா, எங்கட கனவை எங்கட பேச்ச கேட்க மாட்டானா, செலவுக்கு தேடுற பணம் போதாதா, அல்லது இந்த உலகத்துல நிம்மதி இல்லையா, கஷ்டமா, என்ன இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல கேளுங்க. நல்லடியார்கள் எப்படி தெரியுமா நடந்து கொள்வார்கள்? அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த நல்லடியார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், உன்னை நாங்கள் ஈமான் கொண்டோம், யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வகினா அஸாபன்னார், நரகத்தில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. நல்லடியார்களுடைய ஒரு தன்மை. இன்னும் அந்த நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அஸ்ஸாபிரீன், அவர்கள் பொறுமையாராக இருப்பார்கள். யாரும் அடித்தா திருப்பி அடிக்க மாட்டாங்க, யாரும் ஏசினா திருப்பி ஏச மாட்டாங்க, பொறுமையாக இருப்பாங்க. யாரும் தங்கள் திட்டினாலும் திருப்பி திட்ட மாட்டாங்க, அல்லாஹ்ட்ட பொறுப்பை சாட்டிட்டு பேசாம இருந்துருவாங்க. அவங்கதான் நல்லடியார்கள். அந்த நல்லடியார்கள் இன்னும் ஒரு தன்மைதான், உண்மையாராக இருப்பார்கள். அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். சொல்லல, செயல்ல, குழந்தைகளுக்கு, தன்னுடைய தாய் தாப்பனுக்கு, கணவனுக்கு, அடுத்த வீட்டுக்கு, எல்லாருக்கும் உண்மையைத்தான் சொல்லுவார்கள். உண்மையான முறையில் தான் நடந்து கொள்வார்கள். முற்றிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பார்கள். அவருடைய இன்னும் ஒரு நல்ல தன்மை, நல்லா செலவழிப்பார்கள். இரவு பகலாக, அதே போன்று கஷ்டமாக இருக்கக்கூடிய நிலைமையிலும் நல்ல சந்தோஷமா செழிப்பாக இருக்கக்கூடிய நிலைமை நிறைய செலவழிப்பாங்க. இன்னும் மிக முக்கியமான ஒரு சிஃபத் அல்லாஹ் சொல்கிறான், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். சஹருடைய நேரத்துல, நாங்க எல்லாம் நோன்பு காலத்துல நோம்பு பிடிக்க எழும்புவோமே, அந்த சஹருடைய நேரத்துல, நோம்பு மாசத்துல மட்டுமல்ல எல்லா மாசத்திலையும் நல்லடியார்கள் சஹருடைய நேரத்துல எழும்பி, சுபஹுக்கு முன்னால உள்ள நேரத்துல எழும்பி நிறைய துஆக்கு கேட்பாங்க. அதே போல இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், 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 யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு. கண்ணால பார்த்தா பாவம், காதால கேட்டா பாவம், வாயை திறந்து பேசினா பாவம், இன்னொரு பொம்பளை சந்திச்சாலும் பாவம், ஒரு குளத்துக்கு போனாலும் பாவம், எல்லா சந்தர்ப்பத்திலே பாவத்திலே இருக்கிறேன் யா அல்லாஹ். சஹருடைய நேரத்துல கண்ணீர் வடிச்சு என்ன செய்வார்? இஸ்திக்ஃபார் செய்வாங்க நல்லடியார்கள் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றார். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சுபஹுடைய நேரத்தை
தஹஜ்ஜுடைய நேரத்தை யாரும் வீணாக்கி வினாதீங்க. அது ஒரு பெருமதியான நேரம். அந்த நேரத்துல எழும்பி எங்களுடைய தேவை எல்லாத்தையும் அல்லாஹ் இடத்துல முறையிடுங்க. நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை அறியக்கூடிய ரப்பாக இருக்கிறான். நான் எங்களை விடவும் எங்களை பற்றி அல்லாஹ் நன்கு அறிந்தவன். எனவே எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ் இடத்துல பொறுப்பு சாட்டுவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிக்கிறான். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சுபஹுடைய நேரத்துல நாங்க 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுகிறது, முடியுமா இருந்தா கூடுதலா தொழுது கொள்றது. அதே போன்று அந்த சுபஹுடைய அதானுக்கு பின்னால மிக முக்கியமாக 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறது. அந்த சுன்னத் தொழுகையுடைய சிறப்பு எப்படின்னா, அந்த உலகத்துல எல்லாம் கிடைப்பதை விட சிறந்தது, இது பெருமதியானது. இன்னும் நல்லடியாக மிக முக்கியமான ஒரு தன்மை என்னண்டா, சஹருடைய நேரத்துல இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிற நோம்பு மாசத்துல மட்டும்தான் சஹருக்கு சாப்பிட்டு அதான் கேக்கு வரைக்கும் இஸ்திக்ஃபார் செய்யறது. நோம்பு இல்லாத ஏனைய மாதங்கள்ல, ரமலான் அல்லாத ஏனைய மாதங்கள்ல இந்த இபாதத் நிறைய பேர்ட்ட இல்லை. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நோம்பு மாசம் அல்ல, நோம்பு இல்லாத எல்லா மாதங்கள்லயும் நல்லடியார் இருக்க வேண்டிய ஒரு தன்மைதான். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சிறியவர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், பணக்காராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், ஆட்சியாராக இருக்கட்டும் அல்லது குடிமகனாக இருக்கட்டும், எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இபாதத்தான் ஒவ்வொரு நாளும் சஹருடைய நேரத்துல எழும்பி இஸ்திக்ஃபார் செய்யணும். செய்த பாவங்களை அல்லாஹ்ட்ட முறையிடணும். கடந்த காலங்களை விடவும் வர இருக்கின்ற காலங்களை அல்லாஹ் பொருந்தக்கூடிய காலங்களாக, சுவர்க்கத்தின் பக்கம் கிட்டிய காலங்களாக, நரகத்தை விட்டு எங்களை தூரமாக்கிய காலங்களாக ஆக்கித்தாயா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ்னு நாங்க எல்லாரும் இஸ்திக்ஃபார் செய்யணும். அது மாத்திரமல்ல, எங்கட தாய் தகப்பனுக்காக துஆ செய்வதற்கு பொருத்தமான நேரம் அந்த சுபஹுடைய நேரம், அந்த சஹருடைய நேரம். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, எங்கட தாய் தகப்பன் எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா அவங்களுக்காக துஆ செய்யக்கூடிய நேரம் அந்த சஹருடைய நேரம். எனவே நல்லடியார் என்று சொல்லக்கூடியவர்கள் நோம்பு மாசத்துல மட்டும் சஹரு கிளம்பி இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவங்க அல்ல. நோம்பு இல்லாத ஏனைய காலங்களை சஹருடைய நேரத்துல எழும்பி இஸ்திக்ஃபார் செய்வாங்க. இது நல்லடியார் இருக்கக்கூடிய தன்மை. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லா காலங்களையும் சஹருக்கு எழும்புவோம். சுபஹு தொழுகை கொஞ்சம் முன்னால் எழும்புவோம், தஹஜ்ஜத் தொழுவோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிப்பான், எங்கட தேவைகளை நிறைவேற்றி தருவான். அதுக்கு பின்னால என்ன, சுபஹுக்கு அதான் கேட்கும். அதான் கேட்டதுக்கு பின்னால சுபஹு பரந்து 2 ரக்காத் தொழுதுக்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத் தொழுதால் நிச்சயமாக அந்த சுன்னத் தொழுகை மூலமாக உலகத்தில் எல்லா வஸ்துக்கு நிற்பதை விடவும் அந்த 2 ரக்காத் சுன்னத் தொழுகை சிறந்தது. அதுக்கு பின்னால ஃபஜ்ர தொழுதா அல்லாஹ் ஒரு வாழ்தாவை தாரான். அல்லாஹ்ட பொறுப்புல நாங்க ஆகிவிடுகிறோம். அன்றைய நாளுக்கு நாங்க மௌத்தானா அல்லாஹ்ட பொறுப்போட இருந்து நாங்க மௌத்தாகிறோம். அதனால அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்தை கபூல் செஞ்சு கொள்வான். எனவே அன்பான தாய்மார்களே, காலை நேரங்களை யாரும் வீணாக்கி விடாதீங்க. காலை நேரம் நிறைய பேரு காலையில எழும்புற எப்படின்னா, தன்னுடைய ஜன்னலினூடாக வீட்டுக்குள்ள வெளிச்சம் வரணும் எழும்புறதுக்கு. சிலவங்க பக்கத்துல உள்ள குருவி, கொக்கு, பறவைகள் கத்தொல் சிலவங்க எழும்புறதுக்கு, சிலவங்க எழும்புறதுக்கு சேவல் கூவணும். அன்பான தாய்மார்களே, இப்படி அல்ல, நாங்க ஒவ்வொரு நாளும் எழும்பணும். முந்தி வாழ்ந்த மக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க எழும்புறதுக்கு அலாம் இருக்க இல்ல, அவங்க எழும்புறதுக்கு போன்ல பெல் இருக்க இல்ல, அவங்களோட வளமையே நேரத்தோட எழும்புறதா. 3 4 மணிக்கு எழும்புறது முன்னோர்களுடைய வளமையாக இருந்துச்சு. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு எங்களுக்கு அலாம் வச்சாலும் சுபஹு கிளம்பி கொள்ளாத நிலைமையா இருக்குது. எனவே சுபஹுடைய நேரங்களை, சஹருடைய நேரங்களை யாரும் வீணாக்கிடாதீங்க. அதெல்லாம் பெருமதியான நேரம். அந்த நேரங்கள் எங்களை தேவை எல்லாத்தையும் அல்லாஹ் இடத்துல கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் எங்களோட எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவான். அடுத்தது அன்பான தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் நாஃபிலத்தல் فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்றான், நீங்க இரவுல கொஞ்ச நேரம் படுத்து எழும்பி தஹஜ்ஜத் தொழுங்க, அல்லாஹ்வின் பக்கம் உங்களோட முகத்தை திருப்புங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு கட்டளையிடுகிறான், யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே,
குமில் லைல இல்லா கலீலா, இரவுல கொஞ்ச நேரத்தை தவிர அதிகமான நேரம் நீங்க வணங்குங்க என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுறான். கொஞ்ச நேரத்தை தவிர கூடுதலான நேரம், கொஞ்ச நேரம் தான் தூங்கணும், கூடுதலான நேரம் வணங்கணும் என்பதாக அல்லாஹ் நபிக்கு கட்டளையிடுறான். எனவே அன்பான தாய்மார்களே, இரவு நேரம் பெருமதியான நேரம், அந்த நேரத்தை பெருமதியாக கழித்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவு நேரத்தை எங்களுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய நேரமாக தந்திருக்கிறான். வஹுவல்லதீ ஜஅல லகுமுல் லைல லிபாஸா, அல்லாஹ் தான் உங்களுக்கு இரவை ஆடையாக தந்திருக்கிறான். இரவு ஆடைய போல நாங்க எங்கட உடுப்பு எங்கட அவுரத்தை எப்படி நாங்க மறைக்கிறோமோ அதே போல இரவு அல்லாஹ் ஆடையாக தந்திருக்கிறான். அதே போன்று தூக்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு ராகத்தாக தந்திருக்கிறான். நாங்க இரவுல தூங்கணும். அதே போன்று நேரம் கிடைக்கின்ற போது அல்லாஹுக்கு அவன் அதிகமாக நாங்க இபாதத் செய்து கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுபஹுடைய நேரத்துடைய பெருமதிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் விவரிக்கின்ற போது சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், நோம்புக்கு பின்னால, ரமலானுடைய பரலான நோம்புக்கு பின்னால சிறந்த நோம்பு எது தெரியுமா? ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதம் நோக்கக்கூடிய ஆஷுரா, ஆஷுரா தாசுவாவுடைய நோம்பு. அதே போல அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலா ஸலாத்துல் லைல், ஃபர்லான தொழுகைக்கு பின்னால சிறந்த தொழுகை எது தெரியுமா? ஸலாத்துல் லைல், இரவு நேர தொழுகை. தஹஜ்ஜுக்கு முன்னால தொழக்கூடிய, அதாவது சுபஹு தொழுகைக்கு முன்னால தொழக்கூடிய தொழுகை, இதுதான் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால மிகச்சிறந்த தொழுகை. ஃபர்லான நோம்புக்கு பின்னால சிறந்த நோம்பு முஹர்ரம் மாதம் நோக்கக்கூடிய ஆஷுரா தாசுவாவுடைய நோம்ப போல, அதே போல ஃபர்லான தொழுகைக்கு பின்னால சிறந்த தொழுகை எதுண்டா, கண்ணியமான தாய்மார்களை, சுபஹு தொழுகைக்கு முன்னால தொழக்கூடிய அந்த இரவு நேர தொழுகை, இது பெருமதியான தொழுகையாளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார். எனவே இரவு நேரங்களில் தொழக்கூடிய தொழுகைகள், இஸ்திக்ஃபார்களை யாரும் விட்டுடாதீங்க. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், இன்ன ஃபில் லைலி லஸாஆ, நிச்சயமாக இரவுல ஒரு நேரம் இருக்குது, ஒரு அடியான் அந்த நேரத்துல எழும்பி அல்லாஹ்விடத்துல எதை கேட்கிறானோ, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல அந்த நேரத்துல எழும்பி எதை கேட்கிறானோ, எதை கேட்டாலும் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்காமல் விடுவதில்லை. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஒரு இரவுல மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாள் இரவிலும் இது இருக்கிறது. நாங்க ஒவ்வொரு நாளும் எழும்பி, உதாரணமாக நாங்க ஒரு மாதத்துக்கு அப்படியே சஹருடைய நேரத்துக்கு எழும்புறோம், ஒவ்வொரு நாளும் எங்களை தேவையை கேட்டுவாங்க, நிச்சயமாக அல்லாஹ் அதுல ஒரு நாளாவது எங்களை தேவையை கபூலாக்குவான். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே சுபஹுடைய நேரத்தை யாரும் வீணாக்கிடாதீங்க, தஹஜ்ஜுடைய நேரத்தை யாரும் வீணாக்கிடாதீங்க, சஹருடைய நேரத்தை யாரும் வீணாக்கிடாதீங்க. இது நல்லடியார்கள் இபாதத் செய்வதற்கு, நல்லடியார்கள் அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு தெரிவு செய்திருக்கிற மிக முக்கியமான நேரம். ஏனென்றா முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதாவது நிறைய பேர் என்ன செய்வாங்க, இரவுல நிறைய வணக்கம் செய்வாங்க, இரவுல எல்லாம் நேர காலத்தோட தூங்கிடுவாங்க, நேர காலத்தோட எழுப்பிடுவாங்க. ஆனா இன்றைக்கு அது மாற்றமா நடக்குது. லேட்டாகி தூங்குற, என்ன செய்யறது, லேட்டாகி தூங்குற, லேட்டாகி தான் எழுப்புற, நல்லாவே சுணங்கித்தான் தூங்குற, நல்லாவே சுணங்கித்தான் எழுப்புற. ஆனா முன்னோர்களுடைய ஒரு பழக்கம் இருந்துச்சு, இரவையில நேர காலத்துல தூங்குவாங்க, ஆனா நேர காலத்திலேயே எழும்பிடுவாங்க. இன்னைக்கு எங்களுடைய சமுதாயத்தில் நடந்திருக்கிற ஒரு துருப்பாக்கியம் என்னன்னா, எல்லாரும் தான் முக்கியமான கூட்டங்கள் வந்தாலும் என்ன செய்வது, எசாவு புறவு போடுங்க, இந்த கூட்டத்தை எசாவு புறவு போடுங்க, அல்லது முக்கியமான ஒரு சம்பந்தமா வேற வேற மசூராக்கெல்லாம் எசாவு புறவு போடுங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எசாவு புறவு நீண்ட நேரம் பேசி கொண்டிருப்பதற்கு சரியாத்துல அனுமதி இல்லை. கணவன் மனைவி சில தேவைகளை பேசிக்கொள்ளலாம். அதே போல ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தா அந்த விருந்தாளிகளோட பேசிக் கொண்டிருக்கலாம், அறிவு சம்பந்தமான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கலாம், தேவையான சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கலாம். அப்படி இல்லாம இஷாவுக்கு பின்னால, அதாவது நீண்ட நேரம் ஒழிச்சிருக்க கூடாது, தூங்கிவிட வேண்டும் என்ற ஹதீசுகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தியா இருக்கு. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே,
சுபகுடைய நேரத்தை பெருமதியாக கருதுங்க. அது மாத்திரமல்ல, சுபகுடைய நேரம் எப்படி பரக்கத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான நேரமோ அதே போல சுபகுடைய நேரம் இருக்குது. நிறைய சோதனைகள் வந்த நேரமும் சுபகுடைய நேரம். எங்களுக்கு முன்னால வாழ்ந்த எத்தனையோ சமுதாயம் அழிக்கப்பட்டதும் சுபகுடைய நேரத்துலதான். அண்மை காலங்கள்ல 2006 இந்தோனேசியாவில் ஏற்பட்ட பூகம்பமா இருக்கலாம், அல்லது 2007 சுமத்ராவில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சியாக இருக்கலாம். இதெல்லாம் எந்த நேரத்துல ஏற்பட்டுச்சுன்னா சுபகுடைய நேரத்துல. கடைசியா 2009 ஆப்பிரிக்காவில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டுச்சு, அதுவும் சுபகுடைய நேரத்துல. இன்றைக்கு வைத்தியர் சொல்லக்கூடிய ஒரு செய்திதான், மாரடைப்பு போன்ற நோய்கள் எல்லாம் கூடுதலாக ஏற்படக்கூடிய நேரம் எதுண்டா 4 மணிக்கும் 6 மணிக்கும் இடையில, காலையில 4 மணிக்கும் 6 மணிக்கும் இடையில. ஆனா இஸ்லாம் சொல்லி தருகிறது அந்த நேரத்துல நீங்க அல்லாஹ்வோட தொடர்பை ஏற்படுத்துங்க. இன்னைக்கு நிறைய பேரை பாக்குறோம், சுபஹுல்லதான் சோமில்லாம ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம், ஆனா கொண்டு போய் சேர்க்க இல்ல, மௌத்தாகிட்டார். எனவே கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, காலை நேரம் பெருமதியான நேரம். அந்த நேரங்களை யாரும் வீணாக்கி விடாதீங்க. எந்த அளவுண்டா எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமுதாயம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமூது கூட்டத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. அந்த கூட்டம் சாதாரணமான ஒரு கூட்டம் அல்ல. அந்த சமூது கூட்டம் எப்படி கூட்டம்னா, எங்களை போல சீமேந்து இந்த கல்லெல்லாம் போட்டு வீடு காட்டி வாழ்ந்த கூட்டம் அல்ல. எங்களை போல இந்த மண்ணால சீமேந்தால செங்கல்லால வீடு கட்டி வாழ்ந்த கூட்டம் அல்ல சமூது கூட்டம். அல்லாஹ் சமூத கூட்டத்தை பற்றி பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்லுகிறான், மிகவும் பலமான கூட்டம், பலமான சமூகம். அந்த சமூகத்தை அல்லாஹ் எப்படி அழிச்சான்? சுபஹுடைய நேரத்தில் அழிச்சான். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்கிறான், وَثَمُودَ الَّذِينَ جَابُوا الصَّخْرَ بِالْوَادِ. சமூது கூட்டம் எப்படியான கூட்டம்னா, மலைகளை தங்களுடைய கைகளால குடைந்து அதுக்குள்ள வீடு கட்டி வாழுவாங்க. பெரிய மலைகளை குடைந்து அதை வீடாக்கி அதுக்குள்ள வாழுவாங்க. சாதாரணமான மக்களா? இன்னைக்கு எங்களால் இயலுமா? எவ்வளவு மருந்து வகைகளை பயன்படுத்தி எவ்வளோ சிரமப்பட்டு அந்த கல் தொழில் செய்யக்கூடியவங்க, கல்லை உடைக்கக்கூடியவங்க உடைக்கலாம். ஆனா முன்னால வாழ்ந்த சமுதாயம் மலைகளை குடைந்து அதற்குள்ள வீடு கட்டி வாழ்ந்தாங்க. ஆனா அந்த சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி தெரியுமா அழிச்சான்? அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை ஒரு பூகம்பம் பிடிச்சு கொண்டது. சுபகுடைய நேரத்துல இரவுல படுத்தாங்க, எல்லாரும் இரவுல படுத்தாங்க. சுபகுடைய நேரத்துல பெரிய ஒரு பூகம்பம், பெரிய ஒரு சத்தம், பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டுச்சு. எல்லாருமே வீட்டோட அந்த குகைக்குள்ளோட அந்த மலைகளுக்குள்ளேயே இருந்த மாதிரி செத்துட்டாங்க, இறந்துட்டாங்க, அழிஞ்சிட்டாங்க. நல்லா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அன்பான தாய்மார்களே, இதெல்லாம் இந்த அழிவெல்லாம் எப்ப நடந்துச்சு? சுபகுடைய நேரத்துல நடந்த அழிவு. எனவே அன்பான தாய்மார்களே, சுபகுடைய நேரத்தை யாரும் வீணாக்கிடாதீங்க. சஹருடைய நேரங்களை யாரும் வீணாக்கிடாதீங்க. தஹஜ்ஜுடைய நேரங்களை யாரும் வீணாக்கிடாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிறந்த கணவர் யார் தெரியுமா? சிறந்த மனைவி யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன் காம மினல் லைலி ஃபஸல்லா வ ஐகத அஹ்லா. இன்னும் ஒரு ரிவாயத்துல இம்ராத்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கணவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அந்த கணவர் எப்படி தெரியுமா? அந்த ஆண் எப்படி தெரியுமா? சுபஹுக்கு எழும்புவாரு, தஹஜ்ஜுக்கு எழும்புவாரு, எழும்பி அந்த மனிதரும் தொழுவாரு, தன்னை மனைவிய வீட்டுல உள்ளவங்களையும் எழுப்பாட்டுவாரு. அப்படி அவங்க எழும்ப மறுத்தா என்ன செய்வாங்கன்னா தண்ணீரை செலுத்தியாவது எழுப்பாட்டுவாங்க. இந்த கணவருக்கு, இந்த ஆணுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாவதாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, ஒரு பெண்ணுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அந்த பெண்ணை என்ன செய்யறா தெரியுமா? அதிகாலையில எழும்புறா, அதிகாலையில எழும்பி
அவன் முதலெடுத்து தொழுது தண்ட கணவன் தண்ட பிள்ளையெல்லாம் எழுப்பாட்டுறா. வீட்டுல உள்ளவங்க எலும்ப 7 ஆண்டு மரத்தா தண்ணிய ஊத்தியாவது எழுப்பாட்டுறா, தண்ணீரை தெளிச்சியாவது அந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அன்பான தாய்மார்களே, இன்னைக்கு என்ன நடக்குதுடா, வீட்டுல கணவனும் மனைவியும் சேர்ந்து தூங்குற, வாப்பா உமாவும் சேர்ந்து பிள்ளைகளும் சேர்ந்து தூங்குற, வாப்பா பிள்ளை எழுப்பாற்றுறதும் இல்ல, அதே போன்று பிள்ளைகள் வாப்பா எழுப்பாற்றுறதும் இல்ல, வீட்டில் உள்ள ஆண் பெண்ணையும் பெண் ஆணை எழுப்பாற்றுறதும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து தூங்குற. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இது நல்லதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு வேணுமாக இருந்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ எங்களுக்கு வேணுமாக இருந்தா தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்புவோம். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஐகல الرجل اهله من الليل فصليا, யார் ஒரு பெண் சுபஹுடைய நேரத்தில் எழும்பி தன்னன் பொறுப்பில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவங்களையும் எழுப்பாட்டி தந்த குடும்பத்தையும் எழுப்பாட்டி அவங்க தொழுகிறாங்களோ, அந்த மக்களை நாளைய மறுமையில அல்லாஹ் மறதியாளர்களோடு எழுத மாட்டான். அந்த மனிதர்களை அல்லாஹ்வை நினைவுபடுத்திய கூட்டத்தில் அல்லாஹ் எழுதிக் கொள்கிறான் என்ற செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். கண்ணியமான தாய்மார்களே, அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் இந்த உலகத்துல வெளிச்சம் இல்லாத நேரத்துல இருளுல தோச்ச பிடிச்சு கொண்டு அல்லது தனக்கு கிடைச்சிருக்கிற ஏதாவது ஒரு கருவி எடுத்துக்கொண்டு வெளிச்சத்துல என்ன செய்யறாரு, பள்ளிக்கு போறாருண்டா, இருள பள்ளிக்கு போறாரு, சுபஹு தொழுகைக்கு பைத்து பள்ளியில போய் துருட்டு வாராரு எந்த ஆண், அந்த ஆண்களுக்கு அந்த இருள தொழுத அந்த மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நாளை மறுமையில பரிபூர்ணமான ஒளி கொடுக்கப்படும். இந்த உலகத்துல இருட்ட பொருட்படுத்த இல்ல, அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்கு அல்லாஹ்வை வணங்குவதற்கு தடையாக இருள இரவ தடையாக அவன் நினைக்க இல்ல. அதெல்லாம் தடை இல்லை அல்லாஹ்வுடைய கடமைக்கு, அதையெல்லாம் தெரிந்த அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்ற போனார். அதனால் அல்லாஹ் என்ன செய்வான், இப்படி இருட்டுல யாரெல்லாம் பள்ளிக்கு போறாங்களோ, இப்படி யார் சிரமப்பட்டு இரவுகள்ல வணக்கம் செய்யறாங்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில பிரகாசத்தை கொடுப்பான், பரிபூர்ணமான ஒளியை கொடுப்பான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சுபஹுடைய நேரம் பெருமதியான நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு பரக்கத்துக்காக துஆ செய்த நேரம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகின்ற நேரம், அல்லாஹ்வுடைய மிகவும் விசேடமான, அதாவது ரஹ்மத் அருள் நிறைந்திருக்கின்ற நேரம். நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, நாம் கேட்கக்கூடிய துஆக்களுக்கெல்லாம் பதில் அளிக்கக்கூடிய நேரம் தான் அந்த சுபஹுடைய நேரம், அந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, காலை நேரங்களை யாரும் வீணாக்கி விடாதீர்கள். காலை நேரங்களை பெருமதியாக கருதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் அந்த காலை நேரத்துல நாங்க எழுந்திருக்கின்ற போது செய்யக்கூடிய எல்லா இபாதத்துக்கு ஏராளமான கூலியத்தாரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பஷ்ஷிருல் மஸ்ஸாஈன, அதாவது பள்ளிக்கு நடந்து செல்லக்கூடிய மக்களுக்கு நீங்க நன்மாராயம் சொல்லுங்க. இருள பள்ளிக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க. அந்த மக்கள் இருட்டு அல்லது கஷ்டம் பள்ளிக்கு போனாலும் கண்ணியமானவர்களே, நாளைய மறுமையில் அல்லாஹ் கஷ்டப்பட்ட அந்த மக்களை சும்மா விட மாட்டான். மக்கள் எல்லாம் கஷ்டம் இருள் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காதா, அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைக்காதா, இங்க ஒரு வெளிச்சம் கிடைக்காதா என்று நாளைய மறுமையில் எல்லாரும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் ஒளிய கொடுப்பான். யாருக்கு? இந்த உலகத்துல இருள அல்லது இருட்ட அல்லது இரவு நேரங்களை சிரமமாக எடுத்துக்கொள்ளாமல், அந்த நேரங்களையும் சோம்பரித்தனத்தை எடுத்துக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்ற சென்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு நாளைய மறுமையில பரிபூர்ணமான ஒளி அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இரவு நேரங்கள்ல எங்களுடைய கனவுமாற எங்களுடைய பிள்ளைகளை தொழுகைக்கு பழக்குங்க. நிச்சயமாக அந்த நேரம் பரக்கத்தான நேரம்.
பிள்ளைகளிடத்துல சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்குதுமா, என்ன தேவை இருக்குது மகன், என்ன தேவை இருக்குது மகள், எல்லா தேவையும் நீங்க சுபகுடைய நேரத்துல கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான். உங்களோட தேவையெல்லாம் அல்லாஹ்ட்ட முறையிடுறதுக்கு பொருத்தமான நேரம் இந்த நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துக்காக வேண்டி துஆ செஞ்ச நேரம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகின்ற நேரம். அல்லாஹ் ஒவ்வொரு நாள் இரவிலும் இரவில கடைசி பகுதியில் அல்லாஹ் அடிவானுக்கு இறங்குறான். கடனாளிகள் யாரும் இருக்கிறாங்களா, கடனை கொடுத்து கொள்ள இயலாம அவங்க எங்கள்கிட்ட கேளுங்க, அந்த கடனை நான் அடைச்சி கொடுக்கிறேன். உங்களுக்கு பாவம் அதிகமாக செய்து இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய நிலைமை இருக்குதா, இஸ்திக்ஃபார் கேளுங்க, உங்களுக்கு நான் விடை அளிக்கிறேன். தேவையுள்ளவங்க இருக்கிறாங்களா, அந்த தேவை என்னிடத்துல கேளுங்க, நிறைவேற்றித்தாரேன் என்று அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, தஹஜ்ஜுடைய நேரங்களை வீணாக்கி விடாமல் அந்த நேரங்களை பெருமதியாக கழித்துக் கொள்வோம். நான் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தினேன். எது என்று சொன்னா, அதுதான் பெருமதியான நேரம், அதாவது சுபகுடைய நேரம் என்று ஞாபகப்படுத்தினேன். சுபகு தொழுகை எப்படி பெருமதியோ, அதே போல சுபகுக்கு முன்னால உள்ள 2 ரகாத் சுன்னத்தும் பெருமதியானது. அதே போன்று அந்த நேரத்துல கேட்கக்கூடிய துவாவும் பெருமதியானது. எங்களுடைய தேவைகள், நாங்க ஏனைய நேரங்கள்ல துவா கேட்கிறோம், அந்த துவா கபூலாக இல்லைண்டா எல்லாரும் என்ன செய்யுங்க, தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் அடுத்து வாக்களிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் அந்த துவாவை தட்ட மாட்டான், நிச்சயமாக அதற்கு பதில் அளிப்பான். அடுத்ததாக கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லா நேரங்களிலையும் உதுவோடு இருந்து கொள்ளுங்கள். உதுவோடு இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்துல நாங்க துவா கேட்டா நிச்சயமாக அல்லாஹ் எங்கட துவாக்களை கபூல் செய்வான். நல்லடியார்கள் ஒரு தன்மை என்னண்டா, அந்த நல்லடியார்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வார்கள், அல்லாஹுவை நினைவுபடுத்துவார்கள். எனவே நாமும் காலை நேரங்களில் மாலை நேரங்கள் அதிகமாக அல்லாஹுவை நினைவுபடுத்த வேண்டும். அதே போன்று காலை நேரங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 அல்லது 100 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நபிமார்கள் எல்லாம் மிக முக்கியமாக பயன்படுத்திய ஒரு இபாதத் தான் இஸ்திக்ஃபார். கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர் 2 பேரும் இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அந்த இஸ்திக்ஃபார் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்றான், ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا إنك. அவங்க 2 பேரும் ஒரு துவா செஞ்சாங்க. அந்த துவாவுல வரக்கூடிய அர்த்தம் என்னண்டா, யா அல்லாஹ், நாங்க பாவம் செய்து விட்டோம், யா அல்லாஹ் எங்கட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், நீ எங்கட பாவத்தை மன்னிக்கனா லனகூனன்ன மினல் காசிரீன், நிச்சயமாக நாங்க நஷ்டமடைந்தோர்ல ஆகிவிடுவோம், யா அல்லாஹ் எங்கட பாவத்தை மன்னிச்சிடு. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் துவா செய்தார்கள். அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு துவா செஞ்சாங்க. அந்த துவாவை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு, அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, நாம் எங்களுடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லி பெற்றுக் கொள்வதற்கு, எங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு, கஷ்டங்கள் நீங்குவதற்கு, தீராத நோய்கள் நீங்கி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நாம் எல்லாம் தெரிவு செய்து அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு நேரம் தான் சுபஹுடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம். அன்பான தாய்மார்களே, எங்களுடைய எல்லா தேவைகளையும் அந்த நேரத்துல கேட்டா நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு அந்த தேவைகளை நிறைவேற்றி தருவான். எனவே அன்பான தாய்மார்களே, சுபஹுடைய நேரத்தோட காலையில் எழுமுங்க, சுபஹுடைய நேரத்தை பெருமதியாக கழியுங்க. எங்களுடைய எல்லா தேவைகளையும் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்துல கேளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். எங்களுக்கு தீராத நோய் இருக்குதா, அந்த நோய்க்குரிய நிவாரணத்தை சுபஹுடைய நேரத்துல கேளுங்க. அதே போல் எங்களுக்கு தீராத கஷ்டம் இருக்குதா, அந்த கஷ்டத்தில இருந்து தீர்த்து அந்த சோதனையிலிருந்து எங்களை மீட்டு நல்ல நிலைமைக்கு எங்களை அனுப்பிடியா அல்லாஹ் நல்லாட்ட நீங்க சுபஹுடைய நேரத்துல துவா கேளுங்க. அதே போல் எங்களை விட்டு பிரிஞ்சு நிறைய பேர் கபர்ல வாழ்றாங்களா, அவங்களுக்கு துவா செய்யுங்க. எங்களோட வாப்பா உம்மாவுக்காக வேண்டி துவா செய்யுங்க. அதே போல எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி, ஒழுக்கத்துக்காக வேண்டி, கல்விக்காக வேண்டி அந்த சுபஹுடைய நேரத்துல துவா கேளுங்க. நிச்சயமாக அந்த நேரம் பெருமதியான நேரம். நான் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தினேன், நல்லடியார்கள்ல தன்மைகள்ல ஒன்று என்னண்டா, அந்த நல்லடியார்கள்
சஹருடைய நேரத்தில் எழுப்பிடுவாங்க, சஹருடைய நேரத்துல கண்ணீர் வடிப்பாங்க, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வாங்க. நோம்புடைய காலத்துல மட்டுமில்ல, நல்லடியார்கள் சஹருக்கு எழும்புவாங்க. நல்லடியார்கள் எல்லா காலங்களையும் சஹருடைய நேரத்தில் எழும்பி அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்க. தங்களுடைய சேவைகள் அல்லாஹ்விடத்துல முறையிடுவார்கள். அல்லாஹ்வோடு முனாஜாத், அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய சேவைகளை சொல்லி அழுது பெற்றுக் கொள்வார்கள். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, தஹஜ்ஜுடைய நேரத்தை பெருமதியான நேரமாக, அந்த நேரத்திலே அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வார்.